சரிங்களா வாங்க. اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد عندما في الله صلاة دائمة بدوام الكلا. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد الفاتح لما وخلق والخاتم لما سبقنا الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله وصحبه حق قدر المختار العظيم. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وآله وعلى மாக்கோ சுல்தான் ஷா முஹிதி சையத் அப்துல் கலாம் ஹசன் ஹுசைன் அல்லாவுடைய இது கொண்டு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டு வழிமாறன் ஆதாக்குடைய துவாபரக்கத்தை கொண்டு அல்லாஹுல சமூக எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அருள் பரிசுவானாங்க. அல்லாவுடைய கதை கொண்டு பஷீர் பாபா அவர்கள் ரம்ஜானை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. 2 வாரம் விட்டுட்டாங்க, 3ஆவது வாரம் சொல்லிட்டாங்க. ரமலான் அப்படின்னா பாவத்தை கரிக்கக்கூடிய, பாவத்தை கரிக்க. அது முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா ரப்பு, 2வது வார்த்தை என்னன்னு கேட்டா மீம். ரே ரப்பு ரூஹு, ரே ரப்பு ரூஹு, மீம் ரூஹு அயாத், மீம் ரூஹு அயாத். அப்போ ரப்பு நம்மள்ட்ட இருந்தால் தான் ரூஹ் இருக்கும், ரூஹ் இருந்தால் தான் ஹயாத் இருக்கும். இந்த 2 மனிதன் இல்லை. அந்த லாது அப்படிங்கிறது பாவம், லாதுங்கிறது பாவம், பாவத்தை அழிக்கக்கூடியது, தன்னில் இருக்கப்பட்ட பாவத்தை அழிக்கக்கூடியது. அடுத்த அலிஃபு நூன், அல்லாஹ் என்ற நிலையை நிலைநிறுத்தி வணக்கம் என்ற நூரை வெளிப்படுத்தி, அல்லாஹுண்ட நிலையை உள்படுத்தி வணக்கம் என்ற நூரை வெளிப்படுத்தி அந்த நூலே நாம் இருக்கிறோம். உதாரணம் எடுத்துக்கிறோம், 14 மணி நேரம் தண்ணி வெண்ணி எதுவுமே குடிக்காம எந்த ஆகாரமே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். இதை கொண்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய ரூஹை கொண்டு, அவனுடைய ஹயாத்தை கொண்டு, அவனுடைய நூரை கொண்டு நாம் இருக்கிறோம். நூறுங்கிறது பிரகாசம். கல்புல நாம் எதுவும் செய்திட, எந்த பாவங்களும் செய்திடக்கூடாது. கண்ணால எந்த பாவமும் செய்திடக்கூடாது, காதால் எந்த பாவமும் கேட்கக்கூடாது, நாவால் எந்த பாவமும் சொல்லிடக்கூடாது, உணர்வால் எந்த பாவமும் தொற்றக்கூடாது, உறவால் எந்த பாவத்தையும் ஈடுபட்டக்கூடாது. பாவத்தை விட்டு நம்மளை பேணி காத்து அவங்கள நிலைநிறுத்தி அவனை கொண்டு அவனால் இருக்கிறது. பாவத்தை விட்டு பேணி காத்து நம்மளை அவனை கொண்டு யாரோட இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறது. நீ சுகர் பேஷண்ட் இருக்கான், பசி வந்தால் தாங்காரவ இருக்கான். ஆனால் இந்த நோம்பும் ஒன்று வைத்து விட்டால் எல்லாமே என்ன செய்யுது, எல்லாமே அவனுக்கு கட்டுப்படுது. யாரை கொண்டு கட்டுப்படுது, அல்லாஹ் கொண்டு கட்டுப்படுது. யாரை கொண்டு நிலப்படுது, ரசூலை கொண்டு நிலப்படுது. எதை கொண்டு வசப்படுது, தன்னுடைய நஃப்ஸை தனக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு தன் நஃப்ஸை தூக்கி எறிந்து அவன்ல ஃபனாவா இருக்கான தெரியுமா, அவனுக்கு என்ன செய்யுது, கட்டுப்பட்டு. அப்போ ரமலானுடைய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் நாடிகளுக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ் யார் நாடுறானோ அவர்களுக்கு தான் என்ன செய்வான், ரமலானுடைய பாக்கியத்தை என்ன கொடுப்பான். எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹுல சொன்னாத்தால எத்தனையோ மனிதர்களை படைத்திருக்கான், எத்தனையோ மனிதர்கள் வாழ்றாங்க, எத்தனை மனிதர்கள் வாழ்றாங்க, எத்தனையோ மனிதர்கள் செய்கிறாங்க. சிலவங்க தான தர்மம் கொடுக்குறாங்க, சிலவங்க தான தர்மம் வாங்குறாங்க, சில தர்மம் இருந்து என்ன செய்றாங்க, துட்டு இருந்தும் கொடுக்காம வாங்குறாங்க, கொடுக்காம என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. சில மனிதன் இல்லாட்டாலும் கொடுக்கணும் ஆசை வைக்கிறான், தனக்கு இருக்கிறத கொடுத்து அவன் சந்தோஷப்படுறான். தன்னில் இருக்கிறத கொடுத்து என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், சந்தோஷப்படுறான். இது யாரை கொண்டது, அல்லாஹ் கொண்டு. யாரை கொண்டது, அப்ப அல்லாஹ் கொண்டு உள்ள காரியங்கள்ல நாம் இருக்கும்போது நம்மளை கொண்ட காரியத்தை யார் இருப்பா,
அல்லாஹ் கொண்ட காரியத்துல நாம் இருக்கும்போது நம்மளை கொண்ட காரியத்தை யாருப்பா? அல்லாஹ் இருப்பா. அப்ப அல்லாஹ் கொண்ட நம்ம காரியத்தை அல்லாஹ் இருக்கும்போது நாம் அவனை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆசை வேணும். நோன்பு வைக்கிறதுக்கு ஆசை வேணும். அந்த நோன்பை நேசிக்கிறதுக்கு ஒரு நிலை வேணும். அந்த நோன்புல இருக்கிறதுக்கு ஒரு பாசம் வேணும். அந்த நோன்பு இருக்கிறதுக்கு ஒரு பாசம். ஆசையும் நேசையும் பாசமில்லாத வாழ்க்கையும், ஆசையும் நேசையும் பாசமில்லாத வணக்கமும், ஆசையும் நேசமும் பாசமில்லாத தான தர்மமும் எது என்ன செய்யாது? எதுவுமே என்ன செய்யாது? நிலைத்து நிற்காது. அப்ப மனிதன் அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹுடைய அளவில் தன்னை செய்கிறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நிலை தெரியுமா? லேசா நிலை இல்லை. அது லேசா நிலை இல்லை. அப்போ நம்ம இந்த மீம் அப்படிங்கிற சிபத்து, அந்த ரேங்கிறது ரப்பு, ரூஹு. அப்போ ரப்புடைய ரூஹும் முகமதுடைய சிபத்து ஒன்றாக இருந்து எல்லாரோட சொல் ரசூல் செய்து கட்டினாங்க நோம்ப. எல்லாம் சொன்னா ரசூல் செய்தாங்க. அந்த செயல் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம யாரோட இருக்கிறோம்? எல்லா ரசூலோட இருக்கிறோம். எதை கொண்டு மீண்டு இருக்கோம்? பாவத்தை கொண்டு மீண்டு இருக்கோம். அவனை உள்ளத்துல வைத்து அவன் நூறை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த நூறுடைய பறக்கத்தை கொண்டுதான் நமக்கு பசிங்கிறது இல்லை, தாகம்ங்கிறது இல்லை, சோது ஒன்று இல்லை, சோம்பேறி ஒன்றும் இல்லை. இல்லாதது யாரோட இருக்கான்? யாரோட இருக்கான்? அல்லாவோட இருக்கான். அல்லாஹ் சனத்துல நிலையான பாக்கியம் நமக்கு தந்து நிலப்பட செய்து அருள் பெற செய்வான். நாம் வாகுதான்.